ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நான் உங்களோட காரடையா நோம்பு உப்பாடையும் வெள்ளாடையும் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு அரிசி மாவு முதல்ல ரெடி பண்ணிக்கணும். நம்ம வந்து வீட்டிலையே பதப்படுத்தின மாவு ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கடையிலேருந்து வாங்கின மாவு யூஸ் பண்ணிக்கலாம். உப்படைக்கு வந்து மாவு சூடு பொறுக்க வறுத்துண்டா போகிறோம். அந்த மாவு எடுத்து கோலம் போடுற மாதிரி வரணும், அவ்வளோதான். வெள்ளாடைக்கு வந்து கொஞ்சம் நன்னா வறுக்கணும். எப்படின்னா அதை வறுக்கிறதையே நமக்கு வந்து ஒரு அந்த நல்ல அரோமா தெரியும், வாசனை வரும். கொஞ்சம் கோல்டன் ஷேடு ப்ரௌனிஷில் லைட்டாக வரும். பாருங்கள் எப்படி வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து எடுத்து வச்சுட்ட மாவை ரெண்டுத்தையுமே தனியாக ஒரு டம்ளரில் அளவுக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த அடைக்கு வந்து காராமணி போடுற வழக்கம். வெள்ளை காராமணி நல்லா ஒரு டம்ளர் எடுத்துட்டு நல்லா சூடு பொறுக்க வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா குக்கரில் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு உப்பு போட்டு 2 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக தேங்காய் எடுத்துட்டு நல்லா துருவி ஒரு 2 கப்பு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம முதல்ல வெள்ளாடை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சாமான்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். நல்லா வறுத்த அரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா காராமணி, தேங்காய் துருவல். இப்போ வெள்ளாடைக்கு மாவு கலரணும். முதல்ல ஒரு பேன் எடுத்துட்டு 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுண்டு அதில் 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் வெல்லம் சேர்க்கணும். நல்லா பொடிச்ச வெல்லத்தை சேர்க்கணும். அடுத்ததாக கொஞ்சம் ஏலக்காய் தூள், வெந்த காராமணி 1 கப்பு, தேங்காய் துருவல் 1 கப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி விடணும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் வாசனைக்கு. நல்லா இது கொதிக்கும் பொழுது இப்போ நம்ம அந்த அரிசி மாவை சேர்க்கணும். வறுத்த அரிசி மாவை சேர்த்தா நல்லா கலரணும், நல்லா அழகாக சேர்ந்து வரும். பாருங்கள், இந்த அடை வந்து நம்ம காரடையா நோம்பு அன்றைக்கி மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, மற்ற சாதாரண நாள்லேயும் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நாள் உப்படை, ஒரு நாள் வெள்ளை இது மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போகிறோம், செஞ்சிடலாம். இந்த வெள்ளை அடைக்கு வெண்ணெய் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பாருங்கள் நல்லா சேர்ந்தாப்பில் பந்து மாதிரி வந்துடுத்து. கொஞ்சம் நெய் விட்டால் ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், இறக்க வேண்டியதுதான். இறக்கி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். பாருங்கள், இப்படி இப்போ தொட்டாலே எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. நல்லா ஆறின உடனே அதுக்கப்புறமா நம்ம அடை செய்ய வேண்டியது தான். இப்போ நல்லா ஆறிடுத்து, ஒரு 1/2 அன் ஹவரில் நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா சேர்த்து பிசையணும் இன்னொரு தடவை. ஸோ பிசைஞ்சிட்டோன்னா இந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் இது மாதிரி உருட்டிட்டு நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கணும். மாவை உருட்டிட்டு கொஞ்சம் அப்படியே தட்டணும். தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை பண்ணும். ஒரு நம்ம உளுந்து வடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஷேப்பில் பண்ணணும். ஓட்டை கட்டாயமாக நடுவில் போடணும். இப்படி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இட்லி தட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுன்ட்டு, இல்லைன்னா ஒரு பாத்திரம் மாதிரி நல்லா வடிகட்டி மாதிரி பாத்திரம் எடுத்துட்டு அதில் மேலே இலையை போட்டு இதெல்லாம் அடுக்கிடணும். வச்சு ப்ரெஷர் பேன்லேயோ இல்லை இட்லி பானையிலையோ வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஒரு 12 நிமிஷம் மினிமம் ஆகும். அப்போ தான் நல்லா இது வெல்லம் நல்லா வேகணும். இப்போ வெள்ளாடை சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உப்படை, இல்லைன்னா காரடைன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான சாமான்லாம் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம மாவு கலர்றத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு முதல்ல நல்லா 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு கடுகு தாளிச்சுக்கணும். கடுகு தாளித்தோடனே கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, அப்புறமா வந்து பச்சை மிளகா, கட் பண்ண பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை கட் பண்ணது, இதெல்லாம் போட்டு நல்லா 1 கப் அரிசி மாவுக்கு, அதான் 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு அது மேலேயே தேங்காய் துருவல் 1 கப்பு, அதே மாதிரி 1 கப்பு காராமணி இதெல்லாம் போட்டுண்டு மேலே உப்பையும் போட்டுண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளியும் சேர்த்துண்டு நல்லா இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். இந்த தண்ணி நல்லா இந்த சாமானோட கொதித்த உடனே நம்ம வந்து அரிசி மாவை எடுத்து இதில் போடணும். 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா கலரணும். கலரும்போது நல்லா சேர்ந்தாப்பில் வரும். கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக விட்டுக்கலாம். அப்போ நல்லா ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த தேங்காய், எண்ணெய் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மாவுக்கு. இப்போ மாவு நல்லா சேர்ந்து வந்தாச்சு, நல்லா கலரியாச்சு. அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தட்டில் வந்து இந்த மாவை ஆற வைக்கணும். அப்படியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா ஆறணும். இப்போ ஆறின மாவை பாருங்கள்
லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சுன்ட்டு அவ்வளோதான் உருட்டணும். எப்படி வெள்ளை அடைக்கு எப்படி பண்ணமோ அது மாதிரி மாவை எடுத்து உருட்டிட்டு நல்லா தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி நம்ம அடை ரெடி பண்ணோம். அடை சூப்பராக நன்னா வரும். நல்லா இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இதே மாதிரி தான் இட்லி தட்டில் வந்து எடுத்து வச்சுன்ட்டு நம்ம குக்கரில் பேன்லேயோ இல்லை இட்லி பானையிலையோ நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இந்த உப்படைக்கும் வெண்ணெய் வந்து நல்ல காம்பினேஷன். காரடையா நோன்பு அன்றைக்கி விரதங்கிறதுனால இந்த வெண்ணெய் தான் தொட்டுன்னு சாப்பிட்ற வழக்கம். இந்த அடையை வந்து அன்றைக்கி நாங்கள் நைவேத்தியம் செய்யும்போது இப்படி சொல்லுவோம்: உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து நோன்பு நோற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டும் என்று வேண்டிப்போம். இதுக்கு வந்து க்ரீன் சட்னியும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் ஸ்பெஷல், பூஜா ஸ்பெஷல்லாம் உங்கள் கூட நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.